ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீர்தனிக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். எந்த ஒரு காணொலியாக இருந்தாலும் எத்தகைய தன்மை உடையதாக இருந்தாலும் அத்தகைய தன்மையுடைய அடுத்து தொடர்ந்து வரும் காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்ந்து வரக்கூடிய தன்மையுள்ள பதிவுகளை தந்து அந்த கடைசி இறுதி பதிவு வரை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டு, காரகத்துவம் பாவத்துவம் என்று பார்க்கும் பொழுது 12 பாவகங்கள். இந்த 12 பாவகங்களுக்கும் அல்லது 12 பாவகங்களும் அல்லது 12 பாவகத்தில் நின்ற கிரகங்களும் அது சார்ந்த தகவலையே தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு பாவமும் இன்னொரு பாவமும் தொடர்பு கொள்ளும் சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட பலன்களையும் இந்த பாவத்தை முடித்துவிட்டு இந்த 12ஆம் பாவத்தை முடித்துவிட்டு அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகங்கள் எப்படி தொடர்பு கொள்கிறது என்பது சார்ந்த தகவலையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் அது தரக்கூடிய நன்மை தீமை சம்பந்தப்பட்ட பலன்களையும் தர இருக்கிறோம். அதுவரை தொடர்ந்து கூட பயணியுங்கள் நண்பர்களே. இப்போது 12ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் கூடி நின்றால் மிக பொருள் தேடி அதில் சிலதை தான தர்மங்கள் செய்து வாழ்ந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது காலபுருஷனுக்கு 4, 9, 12ஆம் இடங்களை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்ட தகவல்கள். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. சந்திரனும் குருவும் சுக்கிரனும் பார்க்க சனி துளாராசியில் இருந்தால் அதிக லோபியாகவும் தான தர்மங்கள் செய்யாத கல் நெஞ்சனாகவும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் நிற்க 2ஆம் அதிபதி சூரியனுடைய கூட 8ஆம் இடத்தில் லாபாதிபதியும் இருந்தால் யாதொரு புகழும் இல்லாமல் சகல பாக்கியமும் சேதமாய் போய்விடும் அல்லது விரயமாய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியஸ்தானத்துக்குரிய அதிபதியும் 2ஆம் இடத்தோடும் 5ஆம் இடத்தில் இருந்தால் பஞ்சமாதிபதி 9 அல்லது 2ஆம் இடத்தில் இருந்தாலும் இவர்கள் மூவர்களும் லக்னத்தில் இருந்தாலும் இவர்கள் பொருள்களை எல்லாம் கடன் கொடுத்து இழந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்புள்ள ஜாதகம் 2 நம் கண்ணில் பாட்டிருக்கிறது. அது என்னுடைய நீண்டகால நண்பரின் ஜாதகம் அப்படி ஒன்று இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட நல்ல வசதியுள்ள ஒருவராக இருந்த அவர் இளமையில் இருந்தபொழுது முதுமையில் தந்தை இறந்த பிறகு சகலத்தையும் தொலைத்துவிட்டு என்று ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதையும் கண்ணில் பார்த்து வருகிறோம். விரையாதிபதி பாவர்களோடு சேர்ந்து நல்லோர்கள் வீட்டிலாவது அல்லது சுப கிரகங்களோடாவது பலமாக கூடியிருப்பின் விரையாதிபதி 2லும் அநேக பாக்கியங்கள் தேடி ஒருவருக்கும் கொடுக்காமல் பூமியில் புதைத்து விட்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி புதைத்து வைத்து விட்டு போன அதிக செல்வங்களே தற்போது புதையல் என்ற வகையில் மற்றவர்களுக்கு கண்ணில் பட்டு அது ஒரு யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது. விரயஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் பூர்வ புத்திரஸ்தானத்தில் பூர்வ சந்திரனும் புதனும் கூடி நின்றால் இவன் பொருள்கள் தர்ம வழியில் செலவாகும். விரயஸ்தானாதிபதி பாவியாகி பாவரோடு சேர்ந்து அல்லது பாவர்கள் பார்க்காவிட்டால் இவனுடைய திரவியங்களை எல்லாம் துஷ்டர்களுக்கும் துன்மார்களுக்கும் கெட்ட முயற்சிதனிலே செலவு செய்து கீர்த்தியை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரயஸ்தானாதிபதி லக்னத்திலாவது 7ஆம் இடத்திலாவது இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு சகல பாக்கியங்களும் கைமாறி போய்விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சகல பாக்கியங்களும் கைமாறி போய்விடுகிறது என்று பார்க்கும் பொழுது எல்லாற்றையும் இழந்து விடுகிறாரா என்று பார்க்கும்போது அப்படியெல்லாம் இல்லை. மனைவி, குழந்தைகள் மற்றும் சொந்த பந்தங்களிடம் இவர்கள் இழந்து அவர்களை மிகப்பெரிய வாழ்க்கையில் பயணிப்பதற்கு அச்சாரமாக கொடுத்துவிட்டு இவர் வறுமையில் வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக விரயஸ்தானம் என்பது லக்னத்துக்கு 2ஆம் இடம் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் விரயஸ்தானம் என்பது வலுவாக அமைந்து விடுகிறது. ஆனால் அதற்கு 5க்குரியவன் சம்பந்தப்படும் பொழுது கௌரவமும் 9க்குரியவன் சம்பந்தப்படும் போது மங்கார புகழையும் தந்து விடுகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகன் விரயஸ்தானம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் 4க்குரியவன் கெடாமல் இருக்கும் பட்சத்தில் அவன் சகல விதமான வாழ்க்கையையும்
அல்லது வாழ்க்கையில் பெறக்கூடிய சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவித்து வாழ விருப்பப்படுகிறார். அதற்கான வாய்ப்பும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அந்த வாய்ப்பு அவருக்கு அமைந்து விடுகிறது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அவர்களுடைய கற்பனையிலும் பார்க்க முடியாத வண்டி வாகனங்களோடு வீடு மற்றும் சுகத்தோடு வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆனால் அந்திம காலத்தில் இவர்கள் அவமானத்தை சந்திக்கிறார்கள் அல்லது இவர்கள் அந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நினைத்து வருந்தி உயிரிவிடுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் எந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறதோ அந்த ஜாதகத்தில் குழந்தைகள் ஏருக்கு மாறான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அல்லது தவறான பாதையில் பயணித்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து அவமானத்தையும் அசிங்கத்தையும் அள்ளி தந்து விடுகிறார்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதே இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் பலமான பாதிப்பு உருவாகும் பொழுது மனைவியினுடைய உடல்நலம் சற்று ஏற்ற இறக்கமாக அமைந்து விடுகிறது. ஆனால் அதே 12ஆம் இடம் வலுப்பெற்றிருந்து குருவனுடைய பார்வையோ அல்லது அந்த 12ஆம் இடத்திற்கு திரிகோணத்தினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மனைவி மிகச்சிறந்த உயரத்தில் உள்ள அல்லது தகுதியுள்ள ஒரு வேலையில் இருக்கிறார்கள் அல்லது அதிகார தோரணையோடு இருக்கிறார்கள் என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788929999 மற்றும் ஒரு எண் 9791199649. இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். ஏனென்று கேட்டால் இந்த தகவல் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததாக இருக்கலாம், அந்த தகவலை அவர் தேடிக்கொண்டிருக்கலாம் அல்லது அந்த தகவலுக்காக அவர் காத்து கொண்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு பகிருங்கள். இந்த ஜோதிடம் என்ன, ஜோதிடம் என்றால் மூட நம்பிக்கையா என்று யோசித்து கொண்டு ஜோதிடம் பார்க்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய பதிவுகள் ஒரு ஆகச்சிறந்த தெளிவை அடையாளம் காட்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.